வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளாரா? அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்ன? 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக 3 அணியாக பிரிந்ததற்கு காரணம் ஜெயக்குமார் தான் என்றும், எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இவர் இருந்ததற்கு வடசென்னையில் தனது மகனை எம்பியாக போட்டியிட வைக்க வேண்டும் என்பதற்காகவும், எடப்பாடியே பொதுச்செயலாளராக பொறுப்பேற்க வைத்தால் அதன் மூலமாக நிறைய லாபம் அடையலாம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கோவை சமூகத்தை மக்களை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பதவியும், தென் மாவட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி பறிக்கப்படுவதற்கும் ஏற்பாடுகளை செய்தார். கிட்டத்தட்ட இது அதிமுகவில் இதுவரை அல்லாத ஒரு மோசமான சூழல் என்றே குறிப்பிடலாம். ஏனென்றால் அதிமுக என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ சார்ந்தது கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தற்பொழுது வரை அதிமுகவில் இப்பேற்பட்ட நிலைமைதான் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகளை ஓரம் கட்டியும் கோவை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதும் அதிமுகவில் தற்பொழுது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இது நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு பின்புலமாக இருந்து செயல்படுவது ஜெயக்குமார் அவர்கள்தான். அதிமுக வெற்றியடைகிறதோ இல்லையோ, குறிப்பாக அதிமுகவின் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு ஜெயக்குமார் அவர்கள் போட்ட திட்டம்தான் என்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தனது மகன் எம்பி பதவியில் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் கூட அடுத்த 2026 OPS சசிகலா இவர்களது தயவு தேவையில்லை என்று ஆரம்பத்திலிருந்து தற்பொழுது வரை கூறி வருவது ஜெயக்குமார் அவர்கள்தான். அவைத்தலைவர் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு மாவட்ட செயலாளர்களது முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அவைத்தலைவர் இதனை கவனத்தில் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் 2026 அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி 3வது இடத்திற்கு தள்ளப்படும். இதனால் இரட்டை இலை சின்னமும் அதிமுகவின் எதிர்க்கட்சி அந்தஸ்தும் இழக்க நேரிடும் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கூறிவிட்டார்கள். தொண்டர்களும் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் நினைத்தால் மட்டும்தான் கழகம் வெற்றியடையும். இல்லை என்றால் அதிமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மூடிவிட வேண்டியதுதான் என்றும் கடுமையான கோபத்துடன் கூறியிருப்பது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.